ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னால், நம்ம பாவைக்காய் பொரியல்லாம் பண்ணோம்னா அதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு பண்ணி பாருங்கங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறமா கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லாஸ்ட்டில் வெல்லம் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா கசப்பே தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கசப்பே இல்லாமல் பாவைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லை 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாவைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம பாவைக்காய் ஆட் பண்ணிடணும். பாவைக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சோம்னாக்கா நல்லா வெந்துருங்க. 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும் நமக்கு. உப்பு போட்டு வதக்கி வச்சிங்கன்னா அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க பாவைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு. தண்ணி ஊற்றினீங்கன்னா கசக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் நம்ம ஃப்ரை பண்ணிவிடணும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக வரமிளகாத்தூளும் சாம்பார் பொடிங்க, சாம்பார் பொடி போட்டு பொரியல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெறும் சாதத்துலேயே போட்டு விரைவி சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போட்டு பண்ணிங்கன்னா கசப்பே தெரியாதுங்க உங்களுக்கு. இல்லை தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் பாவைக்காய் பொரியல் ரெடிங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா மசாலாவோட பச்சை வடை போயிடும். லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைகள் கூட சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அட்டகாசமாட்டு பாவைக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்றதுக்கு. சூப்பரான கசப்பு இல்லாத பாவைக்காய் பொரியல் ரெடிங்க. அந்த டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.